ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாக்கியலட்சுமி சீரியல். இன்றைக்கி எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். பழனிசாமி வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. அவங்க அம்மாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக எல்லா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. டோப்பிக்காவுமே இப்போ அவங்க வராங்க. பாக்கியா மேடம் இன்னும் வரலையா அப்படின்னு பழனிசாமிகிட்ட கேட்குறாங்க. பாக்கியா மேடம் நேற்றே வந்துட்டாங்க. சமையல் வேலை எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க. இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை கூட்டிகிட்டு வரதுக்காக போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு பழனி. அடுத்ததாக இப்போது பாக்கியாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இப்போ பழனிசாமி வீட்டுக்கு வராங்க. பழனிசாமி அவங்க அம்மாட்ட எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. வீடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பாக்கியா மாமனார் சொல்கிறாரு. அம்மா கிராமத்தில் இருக்கிறப்ப 24 மணி நேரமும் வேலை பார்த்துட்டே தான் இருந்தாங்க. அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே கூப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. அப்பார்ட்மெண்ட் பார்த்தோம்னா அம்மாவால் மாடிப்படிலாம் ஏற முடியாது. அதனால தான் இந்த மாதிரி கடல் பக்கத்தில் சொந்தமாக வீடை கட்டியாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா மேலே அவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்கிறாரு பாக்கியாவோட மாமனார். அம்மா மேலே மட்டும் கிடையாது, கூட பழகுனவங்க எல்லாரும் மேலேயும் இவன் ரொம்ப பாசமாக அன்பாக அக்கறையாக பார்த்துப்பான். ஆனால் இவனை பார்த்துக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை அப்படின்னு பழனிசாமியோட அம்மா சொல்கிறாங்க. அதான் இத்தனை பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. இருந்தாலும் நம்மளுக்குன்னு உறுத்தா ஒரு ஆள் வேணும்ல நம்மளை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு பாக்கியா மாமனார் சொல்கிறாரு. எனக்கும் ஈஸ்வரிக்கும் நிறையா சண்டை வரும். இருந்தாலுமே எனக்கு ஏதாவது ஒன்றுனா அவள் வந்து நிற்பா, அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. பழனிசாமியோட அம்மா சொல்கிறாங்க இவனுக்கு சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாக்கியா சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததாக இப்போது கேக் கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பழனிசாமி இப்போது கேட்குறாரு, பர்த்டே சாங் எல்லாருமே பாடிட்டுருக்கிறப்ப ஒரு குரல் மட்டும் தென்றல் மாதிரி வந்துச்சு, அது யாரோடது அப்படின்னு கேட்குறாரு. எழில் சொல்கிறாரு அது அமிர்தாவோட குரல் தான், அமிர்தா உண்மையிலே ரொம்ப நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அமிர்தாவை இப்போது பழனிசாமி பாட்டு பாட சொல்கிறாரு. எல்லாருமே கம்பல் பண்ணுறதுனால அமிர்தாவுமே பாட்டு பாடுறாங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா பாடுறீங்க அப்படின்னு எல்லாருமே பாராட்டுறாங்க. அடுத்ததாக பாக்கியா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ராதிகா கோபிகிட்ட உங்களுக்கு காஃபி வேணுமா கோபி, நீங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஒர்க் இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு, எனக்கு இப்போ காஃபி வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி. உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாரு கோபி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கோபி அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது கோபி அப்படின்னு சொல்கிறாங்க. லேப்டாப்பில் ஏதாவது நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு கோபி. நான் இப்போ போர் அடிக்குதுன்னு சொல்லலை, ஜென்ரலாகவே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, இந்த வீட்டில் யாரும் என் கூட பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. நம்ம வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. நம்ம வீட்டில் மயூ, நீங்கள், நான் எல்லாருமே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபி சொல்கிறாரு அன்னைக்கு நீ ஒரு நிமிஷம் லேட்டாக வந்திருந்தேன்னா நானே நம்ம வீட்டுக்கு வந்திருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு இந்த வீடு செட் ஆகாதுன்னு நான் தான் சொன்னேன்ல, ஆனால் நீ தான் இந்த வீட்டில் இருக்கணும்னு அடம் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. நான் செஞ்சதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்லி காமிக்கணுமா அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. அது இல்லை ராதிகா, இந்த வீட்டுக்கு நீ வரப்போ என்ன சொன்ன, என்னோட அம்மா அப்பா உன்னை மருமகளாக ஏற்றுக்கணும், எல்லாருமே உன்னை மதிக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவோட தானே வந்த அப்படின்னு கேட்குறாரு. இது எதுவும் நடக்காமல் திரும்பி போனால் உனக்கே அது டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாரு கோபி. நீ நினச்சது நடக்கிற வரைக்கும் நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி. கோபி மனசில் நினைக்கிறாரு, இவ வானா வரணும், போனா நான் போகணுமா அப்படின்னு நினைக்கிறாரு. இவ ஈஸியாக போயிடுவா, இவ பின்னாடியே நான் போனால் அம்மா என்னை கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எங்கேயும் போக மாட்டேன்னு இனியாவுக்கு வேற ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. வேதாளம் அடுத்து என்ன பண்ண போகுதோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோடில் கோபியோட ஃபேமிலி எல்லாருமே உட்காந்து டைனிங் டேபிளில் உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இது என்னோட ஃபேமிலி, நானும் இதில் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே வராரு. என்ன ஜோக்குன்னு சொன்னீங்கன்னா நானும் சேர்ந்து சிரிப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. எழில் இப்போ அங்கே பாருங்க அப்படின்ற மாதிரி ஜாட காமிக்கிறாரு. என்ன சொல்கிற அப்படின்னு கோபி கேட்குறாரு. ராதிகா நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு எழில். ராதிகான்ற பேரை கேட்ட உடனே கோபி பயந்து நடுங்கிறாரு. அங்கே காஃபிலாம் குடிக்கல அப்படின்னு வேகமாக எழுந்து நிற்கிறாரு. அவர் செய்கிறத பார்த்த உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு கோபி முழிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரியான எபிசோட் தான் நாளைக்கு வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.